ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நம் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களுக்கு சொல்லியபடியே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கிறவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல், ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நாம் வெளியேற முடியாமல், அது தொழிலாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையிலிருந்து வெளியே வர முடியல. ஏதோ ஒரு காரியம் இது சரியாயிருச்சுன்னா எனக்கு வர வேண்டிய உயர்வே பெருசா இருக்கும். இந்த காரியம் மட்டும், இந்த காரியத்திலிருந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா உண்மையாகவே என் வாழ்க்கை, குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு வசனம் வேதாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் விழுந்து விழுந்து பின்வாங்கி போய் திரும்ப தேவ சமூகத்தில் வந்து விழுந்து என்னை பரிசுத்தமாக்கி அது ஒரு சில நாட்கள் உருண்டோடி திரும்ப பழைய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு விக்டோரியஸ் லைஃப் இல்லாம, ஒரு வெற்றி வாழ்க்கை இல்லாம, ஒரு ஜெயம் இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுமானால் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். வேதாகமத்தில் 2 முக்கியமான மலைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு மலை, புதிய ஏற்பாட்டில் ஒரு மலை. வேதத்தில் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சத்தமாய் படிக்கலாம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், மோசே தேவ பர்வதத்தில், ஒன்னு பழைய ஏற்பாட்டில் தேவ பர்வதம். இந்த தேவ பர்வதம் தான் சீனாய் மலை. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இந்த தேவ பர்வதம்னு படிக்கிறோமே, அதுதான் சீனாய் மலை. மற்றொரு காரியம், புதிய ஏற்பாட்டு காரியம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும், நாம் கர்த்தருடைய பர்வதம்,
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இரண்டாவது மவுண்டன், லார்ட்ஸ் மவுண்டன்ல இரண்டாவது மலை கர்த்தரின் பர்வதம். இதற்கு இன்னொரு பெயர் சீயோன் மலை. முதல் பர்வதம் தேவ பர்வதம். அந்த தேவ பர்வதம் சீனாய் மலை. இந்த கர்த்தரின் பர்வதம் இது புதிய ஏற்பாட்டின் அடையாளமாக சீயோன் மலை. நல்ல கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையும் புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையும் தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு அடையாளங்களாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முக்கியமான ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டில் இந்த சீனாய் மலையில ஒரு தனி மனிதன் மோசே, ஒரு தனி மனிதனாக அவன் தேவனுடைய பர்வதத்தில் ஏறி போகிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. யாரும் வர முடியாது, யாரும் அந்த மலை அண்டை நெருங்க முடியாது, ஜனங்கள் வர முடியாது. மோசே மாத்திரம் வரலாம். ஆனால் இந்த சீயோன் மலையில ஒரு ஆச்சரியமான காரியம், இந்த சீயோன் மலையில தேவ சமூகத்துல எல்லாரும் கூடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இதற்கு நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போனா, சீனாய் மலை யாத்திராகமத்துல 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில், சீனாய் மலையையும் சீயோன் மலையும் மாறி மாறி சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இது பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில நடந்தது. புதிய ஏற்பாட்டுல சீயோன் மலை, இந்த சீயோன் மலைக்கு மேல இருக்கிறது தான் மேல் வீடு. அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெற்றாங்க பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி. இன்னைக்கு எருசலேம்ல அந்த மேல் வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சீயோன் மலையில இருக்குது. இந்த சீயோன் மலையில இருக்கிறது தான் அந்த ஆதி திருச்சபை. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் பணி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். தொடர்ந்து போங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே பலத்த காற்று, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அதே இடி முழக்கம் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. அந்த சீனாய் மலையில ஏற்பட்ட நடுக்கம் அதே அடையாளமாக இங்க என்ன ஏற்பட்டது? சீயோன் மலையில மேல் வீட்டு அறையில இந்த சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சீனாய் மலையில ஒரு தனி மனிதன் மோசே மாத்திரம் போகலாம், ஆண்டவரிடத்துல பேசலாம், நெருங்கலாம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், அவரோடு தொடர்பு கொள்வார். ஆனால் சீயோன் மலையின் இடத்துல இந்த 120 பேர் என்ன செய்தார்கள்? அமர்ந்திருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய இடி முழக்கத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கவனிக்கணும். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த விடுதலை ஆகி எகிப்தை விட்டு புறப்பட்டு, நல்ல கவனிக்கணும், செங்கடல் வழியாய் கடந்து வந்து சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் வந்து அவர்கள் நிற்கிறார்கள். அந்த நாள் 50வது நாள். அந்த நாள் 50வது நாள். அந்த சீனாய் மலையில கர்த்தர் என்ன செய்கிறார்? அக்கினி மயமாய் இறங்கி வருகிறார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே, பெண்டிகாஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பென்ட் அப்படின்னாவே
என்னது 50. அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இதே போல பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த 120 பேர் மேலையும் இறங்கினார். சீயோன் மலையிலும் சீனாய் மலையிலும் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு அடையாளங்களாய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே எக்கால சத்தம், அங்கே இடி முழக்கம், அங்கே பலத்த காற்று, அங்கே பலத்த சத்தம் வெளிப்பட்டது. அதே மாதம், அதே தேதி, அதே நேரம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி வந்தார், ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த இன்ட்ரோடக்ஷன் தான். இது அப்படியே நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. சீனாய் மலையில நடந்தது என்ன? யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்கே என்ன நடக்குது? சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்வமா? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த யாத்திரை ஆகமம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீனாய் மலையில என்ன நடந்தது? மோசையோடு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பேசி ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்துல மட்டும். கொஞ்சம் நல்லா கவனிங்க, யாரோட மட்டும்தான் பேசுறார்? மோசேயிட்ட மட்டும்தான். மோசேயினிடத்துல மட்டும்தான் பேசி அவருடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள், அந்த பிரமாணங்களை யார் கையில கொடுக்கிறார்? இது சீனாய் மலையில நடந்தது. சீயோன் மலையில என்ன நடந்தது? சீயோன்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், அப்போஸ்தலர் பணி ஞாபகம் வரணும். சீயோன் மலையில என்ன நடந்தது? லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எனக்காக சத்தமா படிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய விரலினாலே நான் எதை துரத்துறேன்? பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். நல்ல கவனிச்சீங்களா? நான் தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய விரல் தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில பார்க்கிறோம், கர்த்தருடைய விரல் எதை எழுதி கொடுத்துச்சு? பிரமாணங்களை எழுதி கொடுத்தது. புதிய ஏற்பாட்டில் இதே கர்த்தருடைய விரல் எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சீனாய் மலையில தேவனுடைய விரல், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்கு அடையாளம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை சத்தமா படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் எதனால வெளிப்படுத்தினார்? நமக்கு ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எழுதுகிற பொறுப்பு, கொஞ்சம் கவனிங்க, எழுதுகிற பொறுப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த விரல் யாரு? ஆவியானவர். தயவு செய்து நல்லா கவனிக்கணும். திருப்பி திருப்பி நான் உங்களோட வந்துகிட்டே இருப்பேன். இந்த சீனாய் மலையும் சீயோன் மலையும் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரப்போகுது. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம்,
உங்க எல்லைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஏன்னா ஆவியானவருக்கு மட்டும்தான் தேவனுடைய ஆழத்தை தெரியும், தேவனுடைய விருப்பத்தை தெரியும், தேவனுடைய சித்தம் தெரியும், தேவனுடைய ஏக்கம் என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர், நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சீனாய் மலையில பிரமாணங்களை ஆவியானவர் எழுதினார். ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? அங்கே ஆவியானவர் பிரமாணங்களை எழுதிதான் கொடுத்தார் மோசேயினுடைய கையில. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சீயோன் மலையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் எழுதின ஆசிரியரே நமக்கு கொடுத்துட்டார். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்களையும் நியமங்களையும் ஆவியானவர் துணையோடு அது கற்பலகைகளில் எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில அதை எழுதின ஆசிரியரையே நமக்கு கொடுத்துட்டார். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட, இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியாது, 613 பிரமாணங்கள் இருக்குது. இந்த 613 பிரமாணங்கள் 5 புஸ்தகம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் 613 பிரமாணங்கள் இருக்கு. இந்த 613 பிரமாணங்களுக்கு சொந்தக்காரர், இந்த 613 பிரமாணங்களையும் கடைபிடித்தவர், வாழ்ந்து காட்டியவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பிரமாணங்களை நம்ம கையாள முடியாது, நம்மால் செயல்படுத்த முடியாது. இதை அறிந்த தேவன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எனக்காக. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அடிக்கடி 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 சில விஷயங்கள்ல நம்ம தவறி விழுகிறோமே, எழும்ப முடியாம இருக்கிறோமே, எந்திரிக்க முடியலையே, இந்த கட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமே, இந்த கட்டத்தை தாண்டிட்டா என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமே, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் என்ன போட்டு என்ன பண்ணிக்கிட்டே கிடக்குது, வாட்டிக்கிட்டே கிடக்குது, என்னால் அந்த எல்லையிலிருந்து வெளியில வர முடியலையே. யார் வந்தாதான் அதுக்கு முடிவு உண்டு? சத்தம் போட்டு சொல்லுங்க, யார் வந்தாதான் முடிவு உண்டு? பிரமாணங்கள் தோற்று போயிடுச்சு, நியமங்கள் பிரமாணங்கள்ல ஜெயம் இல்லை. நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பாக்கியசாலிகள் என்றால், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை எழுதின அந்த தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவரையே நம்ம நிறைவாய் பெற்றிருக்கிறோம். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்துல 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில என்ன நடந்ததுன்னா, வழி காட்டுகிற தெய்வம். அவர் எப்படிப்பட்ட தெய்வமா இருந்தார்? வழி காட்டுகிற தெய்வம். ஆலங்குடிக்கு எப்படிங்க போகணும்? இந்த சைடு ரைட் சைடு ஒரே நேர் ரோட்ல போய் அந்த இடத்துல ரைட்ல ஒரு ரோடு திரும்பும், லெஃப்ட்ல ஒரு ரோடு திரும்பும். அந்த லெஃப்ட்ல உள்ள ரோட்ல நேரா போனீங்கன்னா என்ன வந்துடும்? ஆலங்குடி வந்துரும்னு சொல்றோம். இது வழி காட்டுதல். பழைய ஏற்பாட்டுல வழி காட்டி கொண்டு போனார். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன நடக்குது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோம். அந்த சீனாய் மலையில மோசேக்கு வெளிப்பட்டது வழி காட்டுதல். ஆனா சீயோன் மலையில இருக்கிற நமக்கு வழி நடத்துகிற ஆசிரியர் நம்ம கூட இருக்கிறார்.
அப்படின்னா என்ன? அவரே நம்ம முன்னாடி நின்று கூட்டிட்டு போறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் விசுவாச குடும்பங்கள்ல தளர்ந்து போய் நிக்கிறீங்க. ரொம்ப தளர்ந்து போய் எழும்ப முடியாம, இந்த காரியத்திலிருந்து விடுபட முடியாம வேதனைப்படுறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுக்கு நல்ல மனத்திரையில வச்சுக்கோங்க. நமக்கு கொடுத்த தரிசனத்தை நான் அப்படிதான் அழுதேன். 6 மாசம் முடிய போது, என்ன ஆண்டவரே, சபையினுடைய நிலைமையும் பரிதாபமா இருக்குது. 400-450 மக்கள் இருக்கிற இடத்துல பாதிக்கு பாதி கூட ஆராதனைக்கு வரமாட்டேங்கிறாங்க. நைட் பிரேயர் அசட்டப் பண்றாங்க, ஊழியத்தை அசட்டப் பண்றாங்க. முக்கியமான குடும்பங்களே கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறது. இதெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் பாதத்தில் வைக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியானவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை பாதியில விட்டுட்டு போகிற தகப்பன் அல்ல, முழுமையாய் கூட்டிக் கொண்டு நடத்துகிற தகப்பன் நான். முழுமையாய் கூட்டிக் கொண்டு போய் உன் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. பாதியில விட்டுட்டு போறவர் அல்ல. நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தை, தொழிலை குறித்து சொன்ன வார்த்தை, வீட்டை குறித்து சொன்ன வார்த்தை, நம்முடைய காரியங்களை குறித்து சொன்ன வார்த்தை இடையிலே விட்டுட்டு போற ஆண்டவர் அல்ல. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. ஒரு பெரிய காரியம் கர்த்தர் இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல செய்ய போறார். அவரே முன்னின்று கூட்டிக் கொண்டு போகிறார். அல்லேலூயா. பரலோக வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பரலோக வரைக்கும் அவர் நம்மை இழுத்து செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே வரும். நான் நிறைய இன்னைக்கு ஜெபத்துல தான் நடத்த போறேன். குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். அல்லேலூயா. சீனாய் மலையில பாருங்க, அங்கே கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் அப்படிதான் அவங்க அனுபவிச்சாங்க. ஆனா சீயோன் மலையில புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்குள்ளே உலாவி அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே உலாவுகிறவர், நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல நின்று நம்ம கைகளை உயர்த்தி ஜெபித்தாலும் ஆவியானவர் அந்த இடத்துக்கு வர்றாரா? அப்படி விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் எப்படி ஜெயம் கொடுக்க போகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே ஆண்டவரோட பேசுறார் சீனாய் மலையில. மோசே பேசும்போது ஆண்டவர் வாய் மூலமா மறுமொழி என்ன பண்றாரு? கொடுத்தார். ரொம்ப தெளிவா இருக்குது நமக்கு. நல்ல கவனிக்கணும். மோசே தன்னுடைய சொந்த பாஷையில தான் மோசே பேசினார்னு இருக்குதா? மோசே பேசுற பாஷை எபிரேய பாஷை. அங்க மோசே பேசினான்னு இருக்குதா? கவனிக்கிறீங்களா? மோசே பேசினாரா? எப்படி பேசியிருப்பாரு? தன்னுடைய சொந்த பாஷையில், அவருடைய சொந்த பாஷை எபிரேய பாஷையில பேசினார். தேவன் அவனுக்கு என்ன பண்ணினார்? அதே பாஷையில் அவனுக்கு என்ன பண்ணிருப்பாரு? சத்தமா சொல்லுங்க. மறுமொழி கொடுத்த. நம்ம ஆண்டவர் பாஷைகளின் தேவன் இல்லையா? ஆனா சீயோன் மலையில இருக்கிற 120 பேர் அந்நிய பாஷையில பேசினாங்க. வலது கரத்தை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுல பேசினாங்க? அந்நிய பாஷையில பேசினாங்க. எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் தேவ சமூகத்துல பேசினாங்க.
அவங்களுக்கு உண்டான மறு உத்தரவு என்ன? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மறு உத்தரவு என்ன? அப்போஸ்தலர் பணி 1:8 என்ன சொல்லுது பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் என்ன ஆகுறீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதே வசனம் புது மொழிபெயர்ப்புல கடவுளின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டுன்னு எழுதியிருக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன வல்லமை நமக்குள்ள வருது? தேவனுடைய வல்லமையை நம்ம தரிச்சிருக்கிறோம். அம்மா புரியுதா? ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம் போறோங்கிற வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க. வாழ்ந்து காமிங்க, நின்னு காமிங்க, சாட்சியா நில்லுங்க. உங்களை பார்க்கிறவங்க ஆண்டவரை நேசிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை நம்ம தரித்து நிற்கணும். அப்போஸ்தலர் 1:8 அப்படிதான் சொல்லுது. அவர் வாக்கினால் மோசேயோட பேசினார். இங்க 120 பேர் பேசுறாங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற எல்லாரும் பேசலாம் கர்த்தர்ட்ட. அல்லேலூயா. சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணலாம்? வாயை திறந்து யார்கிட்ட பேசலாம்? கர்த்தரிடத்துல பேசலாம். நீங்க அப்படி பேசணும். நல்ல மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசணும். ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு வாரம் அந்நிய பாஷையை பத்தி பேசுறேன். எப்படி அந்த பாஷையை பேசணும், அந்த பாஷையை குறித்து இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் நான் தீர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு நீங்க டன்ஸ் பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களோ, நல்ல விளைக்கங்க. தேவனுக்குள்ள ஒரு புது பலன் அடைகிறீங்க. கர்த்தருடைய வல்லமையை தரிச்சுக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பேச 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 தேவ வல்லமையை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. அங்க பேசின மோசே பேசின அந்த வார்த்தை அந்த தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டி ஆண்டவர் மறுமொழி உத்தரவு கொடுக்கிறது உண்மையானால், அந்நிய பாஷை பேசுறவங்க யாரோட பேசிட்டு இருக்காங்க? சொல்லுங்க பார்க்கல. யாரோட பேசுறாங்க? நீங்க என்னைக்காவது தானே பேசுறீங்க. உங்க வீட்டுல தனிமையில பல மணி நேரம் பேசணும். தோல்விகளுக்கு காரணமே அதுதான். அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறதே இல்லை. மணிக்கணக்கா பேசணும். ஒண்ணு வார்த்தைய பேசணும், வாயை திறந்தா, இல்ல அந்நிய பாஷை பேசணும். இப்படி மட்டும் நீங்க பழகிட்டீங்க. பழகி பாருங்க. ரொம்ப வேண்டாம். இன்னைக்கு தேதி என்ன? 18. சவால் விட்டு சொல்றேன். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். இந்த மாதத்துல 30 31 தேதி 30. இந்த 30 முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையை பாருங்க. இந்த 12 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பாருங்க. மோசே தன்னுடைய பாஷையில அந்த வார்த்தைய ஆவிகள் மண்டலத்துல கடந்து போய் தேவ சமூகத்துல பிதாவினுடைய சமூகத்துல சேருமானால், தேவன் மறு உத்தரவு கொடுப்பாரானால், அந்நிய பாஷை பேசுறவன் யாரோட பேசிட்டு இருக்கான்? தேவனோட ரகசியங்களை பேசுறான். ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது என்ன நடக்குது பாருங்க. நல்ல கவனிங்க. அப்படி பேசும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு. சங்கீதம் 104 சங்கீதத்துல 30வது வசனத்தை பாருங்க. 104 சங்கீதம் 30வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, எல்லாம் கவனிக்கிறீங்களா? உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறேம்மா. பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பும்போது the power of creating என்ன நடக்குது? சிருஷ்டிப்புங்க அங்க உருவாக்கப்படுதுங்க. சத்தமா சொல்லுங்க. விரல் இத்தினூண்டாதான் பிரதர் பிறந்ததுல இருந்து இருக்கு. ஆவிய அனுப்புனாருன்னா வளர ஆரம்பிச்சிடும்.
பிரதர் என் முழங்கால்ல பல வருஷமா பிரச்சனை. ஆவியை அனுப்பும் போது அந்த முழங்கால இருக்கிற பந்துக்குன்ன மூட்டத்தை உங்களுக்கே தெரியாம கழட்டிட்டு போய் சிருஷ்டிக்கப்படும். வேற புதுசா ஒண்ணு வச்சு விட்டுட்டு போயிடுவார். நம்ப முடியுதா? நம்ம முடியலையா? பூமியினுடைய ரூபத்தையே புதுசாக்குவார். கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும் இந்த வசனத்தை சத்தம் போட்டு படிங்கல. என் தேவனே நீர் ஆவியை அனுப்பும் போது என்னுடைய குடும்பம் இருங்க நம்ம படிச்சிடறேன். என் தேவனே நீர் ஆவியை அனுப்பும் போது என் குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத காரியங்கள் சிருஷ்டிக்கப்படட்டும். நீர் என் வீட்டையும் ரூபத்தையும் புதிதாக்குவீராக. நடக்குங்க, நடக்கும். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? அப்படியே நடக்கும். ஆண்டவரே நீர் ஆவியை அனுப்பும் போது அவைகள் என்ன செய்யப்படும்? சிருஷ்டிக்கப்படும். The power of creating. இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் ஆவியை பெற்றிருக்கிற மனுஷ வாழ்க்கையில எப்பையும் ஜெயங்க. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு பாருங்க, வருஷக்கணக்கு அந்த சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க ஒரு சந்தோஷம் இல்லாம, நீங்க ஒரு இளைப்பாறுதல் இல்லாம, நீங்க ஒரு சாட்சியா இல்லாம இருக்கிறதுனால இந்த சபைக்குள்ள வரக்கூடிய புதிய ஆத்துமாக்கள் உங்களை பார்த்து 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 அவங்க வாழ்க்கை, நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன், அவங்க நடைமுறைய தோற்று போன நிலைமையில இருக்கிறாங்க. இன்னும் இந்த சபைக்குள்ள புதுசா வந்த ஆள்க பேசுற பேச்சு, என்னத்தை கண்டோம், கத்தரை கண்டு என்னத்தை கண்டோம். ஏன் சில பேருடைய சாட்சியற்ற ஜீவியத்தை பார்த்து, சில பேருடைய வாழ்க்கையை பார்த்து துணிகரமா கர்த்தரையே திட்டுற அளவுக்கு துணிகரமா எழும்பிட்டாங்க. அப்படி அல்ல. 36 வருஷம் நான் கர்த்தருடைய கையை பிடிச்சு நடக்கிறேன். எனக்கு வராத பிரச்சனையா, எனக்கு வராத தோல்வியா? நான் எப்பயுமே புல்பீட்ல நின்று சொல்லுவேன், ஒரு ஆளை ஒரு நிமிஷம் பார்த்தனா போதும், ஒரு செகண்ட் ஸ்கேன் எடுத்துருவேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த அந்நிய பாஷை ஆவியில நிறைந்து முதல்ல வளர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வார்த்தை சென்டென்ஸா மாறணும், அப்படியே பாராகிராஃபா மாறணும், அது அப்படியே வியாக்கியானமா மாறணும். அது அப்படியே உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் நிறைவேறும் போது, சிருஷ்டிப்பு உண்டாகும் போது, மறுரூபம் உண்டாகும் போது, என் ரூபம் புதிதாகும் போது, இன்னொரு ஆளுடைய காரியங்கள் அப்படியே வெட்ட வெளிச்சமா சொல்ல முடியும். அல்லேலூயா. இத முதல்ல நல்ல விளைக்கங்க, நல்ல விளைக்கங்க. கர்த்தர் ஒருவரை அப்படி வைக்கவே இல்லை, யாரையும் பலவீனரை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. யாரையும் அப்படி குறை வைக்கவே இல்லை. ஒரு நபரை பார்க்கும்போது நல்ல விளைக்கணும். ஆவிக்குரிய மனுஷர்கள் நீங்க உலகத்தை, இங்க ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, வேலை செய்யற இடத்துல ஒரு வாழ்க்கை இல்லை. அது அசிங்கம், அது நடிப்பு, அது ஏமாத்துற காரியம். கர்த்தருக்குள்ள எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. வேத வசனத்தை நல்லா கவனிங்க, இந்த சங்கீதத்தை மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வல்லமையை தரிச்சு நிக்கிறோமோ அந்த அளவுக்கு. அதனாலதான் அவர் சொன்னார், ஏசாயா 52:1 என்ன சொன்னார்? எழும்பு 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 சீயோனே. எதை தரிச்சுக்க? எதை தரிச்சுக்க? சபையே நீ எதை தரிச்சுக்கணும்? வல்லமையை தரிச்சுக்க. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன பண்ணிக்க? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும். அல்லேலூயா. நீங்க பவரா இருந்தா எவங்க வருவான்? நீங்க அக்கினியா இருந்தா எவங்க உங்க நடுவுல நிப்பான்? பிரைஸ் தி லார்ட். எப்பையும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக உங்க வாழ்க்கை கட்டப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பிரசங்கத்தை முடிச்சு ஜெபத்துக்குள்ள கொண்டு போற நேரம் வந்துருச்சு. நான் அதிகமா பேச விரும்பல. கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி பேசுற கட்டுகள் உடையும், நுகங்கள் முறிக்கப்படணும். அதனாலதான் எபிரேயர் 12:22 படிக்கிறோம்,
என்ன படிக்கிறோம் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சீயோன் மலைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை ஒரு எல்லை குறிக்கப்பட்ட மலை. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்துல 11-12 வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாத்திரையாகமத்துல 19ஆம் அதிகாரத்துல 11-12 பாத்தீங்கன்னா 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். சீனாய் மலையின் மேல் எப்படி வந்து இறங்குவார்? அக்கினிமயமாய் இறங்குவார். அல்லேலூயா. ஒரு ரகசியம் நான் சொல்றேன். லூக்கா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல முக்கியமான ஒரு காரியம், நல்ல கவனிங்க. தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு நாம் ஜெபிக்கும் போது கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஜெயமில்லை ஜெயமில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, தோல்விக்கு மேல தோல்வின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இருந்து வெளியில வர முடியலன்னு சொல்றோம்ல, முன்னேறவே முடியல, ஏதோ ஒரு தடக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பும் போது என்ன நடக்கும்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற குப்பைகளை எல்லாம் வெளியே அள்ளி போட்டு, ஆமென், அந்த வெற்றிடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெற்றிடத்துக்குள்ள பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய சித்தங்களையும் விருப்பங்களையும் உள்ள கொண்டு வந்து கர்த்தர் நிரப்புவார். அதுதாங்க அந்த அந்நிய பாஷையில் இருக்கிற ஒரு பெரிய வெற்றி. அப்படி நம்ம பேசி மட்டும் பழகிட்டோம்னா, அப்படி கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து பேசி பழகிட்டோம்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற கசடுகள் எல்லாம் வெளியில போய் தேவ அன்பினால நிரப்பப்பட்டு 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 நிரப்பப்பட்டு. ஜான் வெஸ்லி குதிரையில போயிட்டு இருப்பாராம். குதிரையில போயிட்டு இருக்கும்போது அவன் வீட்டை விட்டு அப்படியே இந்த பிரசன்னத்தில் அவர் பின்னாடி போயிட்டே இருப்பாங்களாம். அவர் யாரையும் கூப்பிட மாட்டேன், ஒரு பெரிய கூட்டமே அவர் பின்னாடி போயிருமா. இன்னொரு காரியம் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் ஏசாமி போகும்போது எல்லாரும் நடுங்கின விஷயம், உலகமே அவர் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குது. கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன், அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆத்துமாக்களை தேடி நம்ம அலைந்தது ஒரு காலம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடியே ஒரு கூட்டம் விரட்டிக்கிட்டு வரோம். நம்ம பின்னாடியே ஒரு தலைமுறை, பின்னாடியே ஒரு சந்ததி அந்த பிரசன்னத்தை அனுபவிச்சு நம்ம போகும்போது, நடக்கும்போது, அந்த பிரசன்னத்துக்காக, அந்த பிரசன்னத்துக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் ஓடி வரும். எப்படிங்க தோல்வி வரும்? தோல்வி வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுதான் எப்படி ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்றாராம், இந்த விஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்றார். உள்ளுக்குள்ள கிடக்கிற அந்த குப்பைகளை எல்லாம் ஆவியானவர் அள்ளி வெளியே அறிஞ்ச உடனே அவருக்குள்ள இருக்கிற தரிசனங்கள் எல்லாம் உள்ள வந்து நிரம்புது. அப்படி அவருக்குள்ள இருக்கிற அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுது, அவருக்குள்ள இருக்கிற கிருபை நமக்குள்ள ஊற்றப்படுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரீரம் மறுரூபம் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திருவார். அல்லேலூயா. பிதாவினுடைய சித்தம் வந்துரும், திட்டம் வந்துரும், ஆண்டவருடைய நோக்கம் வந்துரும். ஆகையினால் ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 15:13 பாருங்க. அந்த வசனத்தை சத்தமா படிக்கலாம்.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால். எல்லாரும் படிங்களே. பரிசுத்த ஆவியின், இங்க பாருங்க, உங்க பலம் இல்ல, பக்கத்துல சொல்லுங்க, உங்க பலம் கிடையாது. யாருடைய பலம்? உங்க பலத்துல நீங்க தோத்துதான் போவீங்க. உங்க பலத்துல ஜெயமே கிடையாது. யாருடைய பலத்துல தான் நிக்கணும். அந்நிய பாஷை பேசுறத நிறுத்தாதீங்க. வீட்டுல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருங்க. கிச்சன்ல இருக்கும் போதெல்லாம் பேசுங்க. படுக்கும் போது பேசுங்க, நடக்கும் போது பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில யாரோட பேசுறான்? தேவனோட பேசிக்கிட்டே இருங்க. வெளிப்பாடுகள் வரும், கிருபைகள் வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பலம் வரும்போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வரும்னா, கர்த்தர் மேல ஒரு அசைக்க முடியாத என்ன வரும்? நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ணுவாரா? அந்த ப்ராசஸ நல்ல கவனிங்க. அந்த நம்பிக்கையின் தேவன் அடுத்தது என்னத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராரு? விசுவாசம். அதான் சுவாசம். அந்த விசுவாசத்தை உண்டாகும். இந்த விசுவாசம் வந்துருச்சுனாலே உங்க வீட்டுல எல்லா சந்தோஷமும் வந்துருங்க. எல்லாத்தையும் பரலோகத்துல போய் அனுபவிக்கிறது இல்ல, இங்க அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அவர் கொடுக்கிறதுக்கு தயால குணமுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை இங்க பட்டி போட்டு கொண்டு உங்களை இங்க சாகடிச்சு பரலோகத்துக்கு வா உனக்கு நன்மை தர்றேன்னு சொல்லல. சகலத்தையும் சம்பூர்ணமா நான் இங்கே கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து பேசுங்க. இங்கே கொடுக்கிறவர் சகலத்தையும் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இன்னமும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துகிட்டு ஒன்றும் தெரியாம, வேத ஞானம் இல்லாம, வேத அறிவு இல்லாம, இதனால குடும்பங்கள் சதறப்பட்டு பாதிக்கப்பட்டு நம்மை நாமே வஞ்சித்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை வசனங்களை கீழ்ப்படியாம ஏதோ வேதாகம கடமைக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கும்போது அது பக்தி விருத்தியை கொண்டு வராது, குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வாயை திறந்தாலே ஒண்ணு வசனம் வெளியில வரணும், இல்லாட்டி அந்நிய பாஷை வரணும். இந்த ரெண்டு வந்ததுன்னா இனி வருகிற காலங்கள் என்ன 12 நாட்கள்ல தடப்பட்டு கிடக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசுங்க. தேவ சமூகத்தில் என்னென்ன டன்ஸ் பேசுங்க. கர்த்தர் எல்லா கட்டுகளையும் உடைப்பார். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தீத்துவின் புஸ்தகம் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வசனத்தை எல்லாரும் படிங்க. ஸ்டெப்பா போவோம், ஸ்டெப்பா போவோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் தமது அப்படியே ஒரு பிரேக். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றோம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் புதிதாக்க முடியுமே தவிர, பரிசுத்த ஆவியானவர் தான் ஜெயமுள்ள ஒரு காரியத்தை கொண்டு வர முடியுமே தவிர, மாம்சத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. இதை ரொம்ப ஆங்கிலத்தில் அழகா சொன்னோம்னா, கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஃபார் பெட்டர் ஒன். உங்களை சூப்பரா மாத்துறதுக்கு அவரால் முடியும். உங்களை கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு யாரால தான் முடியும்? சொல்லுங்க. நம்ம சபை என்னை விட்டீங்கன்னா, என்னை விட்டுட்டீங்கன்னா போதும்னு தோணுது. எங்கிட்டாவது ஓடி போய் அழுகலாமான்னு. இத்தனை வருஷம் என்னுடைய உழைப்பு, 36 வருஷம் உழைப்பு வீண் போயிருச்சோ நான் நினைச்சு அழுகிறேன். அவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம சபை இருக்குது. நான் மற்ற சபையை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு என் வீட்டை பத்தி தான் கவலை. எனக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களை பத்தி கவலை. எனக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களுடைய செயல்பாடுகளை குறித்து கவலை.
இன்னமும் கிறிஸ்துவுக்குள்ள வளராம, இன்னமும் கிறிஸ்து யாருன்னு தெரியாம, இன்னமும் கிறிஸ்துவை விட்டு விலகினா என்ன நடக்குங்கிறது தெரியாம, இப்பேற்பட்ட ரட்சிப்பு, இப்பேற்பட்ட அழைப்பு, இப்பேற்பட்ட மேன்மை எனக்கு கிடைச்சது புரியாம இன்னமும் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிலைமைய நினைச்சா என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. என்னுடைய இருதய வழியினாலே ஏற்பட்டதான் இந்த செய்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீயோன் மலைக்கு நாம் போக வேண்டும். நமக்கு ஆவியானவருடைய புதிதாக்குதல் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் ஃபாஸ்டிங் பிரேயர்ல முக்கியமான ஒரு செய்திய, ஏன்னா அப்பதான் எல்லா சபையும் கூடும். நான் பேச இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வேற செய்தியை பேச இருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆயத்தமாகி நிற்கிறேன். இனி வர்ற நாட்கள்ல பழைய சகாயராஜ் மாதிரிலாம் செய்தியை கேட்க முடியாது. இந்த சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். எழுப்பி நிற்கலாம், எல்லாரும் எழுப்பி நிற்கலாம்.